எலியா வந்து எப்படியாப்பட்டவங்கலாம் ஆண்டவருக்குலாம் நல்லா வைராகமாக வாழ்ந்தவர். இன்னைக்கு 1 ராஜாக்கள் 18லேருந்து 31, 32, 33 நம்ம படிக்க போகிறோம். கர்த்தருக்காக ஊழியர் செய்கிறவர், கர்த்தராக அவர் அழைத்தவர். அவர் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒசரம் என்ன ப்ரேயர் பண்ணாலும் அது அப்படியே ஆம் ஆமேன்னு நடக்கும். கர்த்தர் ஆம் ஆமேன்னு அவர் என்ன ஜெபம் பண்ணாலும் எலியா அந்த ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த கற்களால் என்ன பண்ணாரு, 12 கல் ஒரு பலிப்பீடத்தில் வைக்கிறாங்க. பலிப்பீடத்தில் கொண்டு போயிட்டு 12 கல்லுகளை அடுக்கி பலிப்பீடத்தில் வைத்து அது மேலே விறகுகளை அடுக்கி ஒரு காளையை வெட்டி சந்து சந்தா கட் பண்ணி கர்த்தருக்கு என்ன பண்ணுறாங்க, பலி வைக்கிறாங்க. பலிப்பீடத்தில் வச்சு ஒரு காளையை வெட்டி சந்து சந்தா கட் பண்ணி விறகு மேலே அடுக்கி அது மேலே நெருப்பு தானே மூட்டணும். ஆனால் எலியா என்ன பண்ணுறான், அதை சுற்றிலும் தண்ணி ஊற்றுறான். அந்த சுற்றிலும் எல்லா தண்ணிகளை கொண்டு வந்து ஊற்றி ஆண்டவரை ப்ரேயர் பண்ணி கூப்பிடுகிறார். எலியா வந்து கூப்பிடுகிறார். எலியா கூப்பிடுறார், ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, இந்த இடத்துல உங்கள் மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று எலியா அவன் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வருகிறார். எப்படி வருகிறார்னா, சும்மா நம்ம கூப்பிட்டா வர மாட்டார். முழு மனதை அவரிடம் நம்ம என்ன பண்ணோமா, ப்ரேயர் பண்ணோமா. ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஒசரம் அவன் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே வானத்திலேருந்து இறங்கி எப்படி வருது, அக்னியா இறங்கி அந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிறாங்களே சுத்தியும், அது நக்கி போட்டதாம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஜோரா அவர் பாரு, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர் உடனே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை ஆண்டவருக்கு இன்னைக்கு உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். எங்க 2, 3 பேர் ஜெபிக்கிற இடத்துல நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்காக வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். இவ்வளோ நாள் உங்களை வந்து நீங்க தெரியாத இருந்திருக்கலாம், கர்த்தர் யார் என்று தெரியாத இருந்திருக்கலாம். ஆனா எலியாவை போல ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டுதான் வருவார். ஒவ்வொரு ஊழியக்காரரை அழைத்து கொண்டுதான் வருவார். அதனால நீங்க என்ன பண்ணோம், ஆண்டவருக்காக எலியாவை போல விசுவாசத்தோடு நீங்க ஊழியர் செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவருக்குள்ள வைராகமா இருங்க. நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா?